கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்கள் மேல் பெரிய பாரத்தை வைத்து அதிக வேலைகளை வைத்து தான் லகுவானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எல்லாருக்கும் விருப்பமான ஒன்று. வேலை ஸ்தலங்களிலும் கஷ்டமான வேலையை எவன் தலையிலேயாவது தள்ளிவிட்டு எளிதான வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவகுமாரன் வாழ்ந்த காலத்திலும் வேதபாரகரும் பரிசேயரும் தேவனுடைய நியமங்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த கட்டளைகளையும் சட்டங்களையும் ஏற்றினார்கள். அதை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் அதிலே ஒன்றையும் கடைபிடிப்பதில்லை. ஓய்வு நாளை கைக்கொள்வது தொடர்பாக வேதாகமத்திலே 39 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதபாரகரும் பரிசேயரும் 613 கட்டளைகளை மக்களுக்கு போதித்து அதன்படி நடக்காவிட்டால் நீங்கள் ஓய்வு நாளை கைக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். ஓய்வு நாளிலே பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருந்தவனே ஆண்டவர் சுத்தமாக்கி படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அப்படியெல்லாம் படுக்கையை தூக்கி கொண்டு போவது உனக்கு தகுதியானதல்ல. இந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனாலே இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று சொன்னார்கள். மற்றவர்களை குற்றப்படுத்தி மற்றவர்கள் மேல் பாரத்தை வைப்பது அவர்களுக்கு மிகவும் பிரியமாயிருந்தது. ஆண்டவர் சொல்லுகின்றார், உலக கட்டளைகளை கொடுக்கிறீர்களே, நீங்கள் அவைகளை கை கொள்ளுகிறீர்களா? லூக்கா 11:46 அதற்கு அவர், நியாய சாஸ்திரிகளை உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிப்பதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பரலோகராஜ்யத்தின் சாவி வேதபாரகரும் பரிசேயரும் வைத்திருந்தார்களா? ஆண்டவர் பூட்டி போடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். வேறொன்றும் இல்லை, இவைகளை கை கொள்ளாவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீர்கள் என்று அநேக சொந்த கட்டளைகளை வைத்திருந்தார்கள். அது எல்லாவற்றையும் யாரும் கடைபிடித்து பரலோகத்துக்கு போக முடியாத அளவுக்கு கடுமையாக இருந்தது. எனவே அநேகர் ஐயோ, நம்மால இவைகளெல்லாம் கை கொள்ள முடியவில்லையே என்று தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் தங்களை தாங்களே நொந்து கொண்டிருந்தார்கள். நமக்கு பரலோகம் கிடைக்கும் என்ற நிச்சயம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவகுமாரன் அவர் 2 காரியத்தை தான் சொன்னார். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்புங்கள், தேவகுமாரனை விசுவாசியுங்கள். வேதபாரகரும் பரிசேயரும் இன்றைக்கு இருக்கிற பாஸ்டர்களும் அநேக காரியங்களை சொல்லி இவைகளெல்லாம் செய்யாவிட்டால் பரலோகத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாதிருங்கள். பரலோகத்துக்குரியவராகிய அவர் மனம் திரும்பி தேவகுமாரனை பற்றி கொள்ளுங்கள், அவரை கடைசி வரை விட்டு விடாதிருங்கள். அதைத்தான் சொல்லுகின்றார். சில சபைகளிலே வெள்ளைச்சட்டை போடாதவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ட்ரம் முடிக்கும் போது ஆடாதவர்கள் எல்லாம் ஆவியை பெறவில்லை. ஆவியை பெறவில்லை என்றால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் முடிவாய் இருந்தாலும் தசமபாகத்துக்கு மட்டும் அவர் முடிவாய் இருக்கவில்லை. இப்படி அநேக காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று தேவகுமாரன் சொல்லிவிட்டார். எனவே மனம் திரும்பி அவரை விசுவாசத்தை பற்றி கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.